ஹாய் ஹலோ கைஸ், மணிமேகலை அண்ட் பிரியங்கா இவங்களுடைய பிரச்சனை ஓயவே ஓயாது அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட பிக் பாஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு இன்னமும் ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தில் குரேஷ் போய் நடுவில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸு உள்ளுக்குள்ளே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதிராக வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அவங்க நிறைய பேர் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குரேஷ் உள்ளுக்குள்ளே நடந்த விஷயத்தில் மணிமேகலை தான் இந்த சண்டைக்கு காரணமே அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலுக்கு எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சுன்னு தெரியல. அவங்க வேறு மாதிரி ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது குரேஷி வாட்ஸ்அப்பில் எங்கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்காரு. ஆனால் மற்ற விஷயத்த பேசும்போது வீடியோவில் பேசும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எகென்ஸ்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, கிட்டத்தட்ட சொம்படிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலான்ற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு குரேஷி சும்மா இருப்பாரா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அஜித் சார் நடிச்சிருக்கக்கூடிய படத்தை ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போட்டு இன்ன வரைக்கும் அவருக்கு ரிப்ளை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்னோட லிமிட்குள்ளே நான் இருக்கேன், அதே மாதிரி உங்களோட லிமிட்டும் நீங்கள் வச்சுக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கோட்ஸும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு தெரியல, மணிமேகலும் குரேஷும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு வாக்குவாதம் சண்டையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரியங்கா இதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அமீர் சொல்லியிருக்காரு. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசினா இன்னும் சண்டை வந்து பெருசாக தான் ஆகும் தவிர குறையாது, அதனால் இது இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா சொன்னதாக பார்த்தீங்கன்னா அமீர் கிட்ட பேசினதாகவும் சொல்லியிருக்காங்க. அதை ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக போட்டு அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். பட் இந்த சண்டை இப்போது பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை இருந்தது, மணிமேகலை வெர்சஸ் குரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்ற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம்.